அங்கே வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல், வடபழனியில் இருக்க ஹாஸ்பிட்டல். அதோட அக்ரிமெண்ட் 1,30,000 ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு நாங்கள் கொடுக்குறது 1,30,000. ஒருத்தர் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அந்த வடபழனி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 1,30,000 தானே வாங்கணும், 2,60,000 வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்கன்னா பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 1,30,000 தான் கொடுப்பாங்க, நீங்கள் 1,30,000 கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுக்கணும்? செக்காக கொடுக்கக்கூடாது, இதில் ஜிபே பண்ணக்கூடாது, கேஷாக கொடுங்கிறாங்க. 1,30,000 கேஷ், நோ ரெசிப்ட். அப்போது எந்த ரெக்கார்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து பேஷண்ட்டை ஏமாத்துறாங்க. இது உண்மையாக நடந்து நான் சொல்கிறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்கிறேன் நான். 1000 ரூபாய்க்கு வந்து வார்டு, ஜென்ரல் வார்டு, 2000 ரூபாய்க்கு வந்து ஷேரிங், 2 பேர் இருந்துப்பாங்க, 3500 ரூபாய்க்கு டீலக்ஸ் வார்டுன்னு போட்டு வச்சோம். இந்த 3 கேட்டகரி தான் நாங்கள் அலோவ் பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வரோம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூட் ரூம்னு ஒன்று போட்டு 4500 ரூபா போடுறாங்க. நம்மகிட்ட சூட்டும் கேட்டகரியே கிடையாது. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது அது பாட்டு போயிட்டே இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் கிளைம் போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா பில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபா ரூம் போட்டு 4500 ரூமே கிடையாது. உங்ககிட்ட எப்படி போட்டிங்கன்னு சொன்னால், இல்லை சார் சூட் ரூம் கொடுக்குறாங்கன்னா சூட் ரூம் எங்கிட்ட அப்ரூவலே கிடையாது. சூட் ரூம் பார்த்தா ஒன்றும் சூட் ரூம்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் ரூமே இன்சூரன்ஸ் கேட்டகரி இருந்தால் சூட்டுன்னு போட்டுக்கிறாங்க. ஏமாற்றி விற்கிறதுங்கிறது இருக்குது. அப்படி விற்கப்படும் போது என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த பாலிசி வந்த பிறகு 1 மாதம் டைம் இருக்குது அவங்களுக்கு. இந்த பாலிசி கண்டிஷன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பாலிசி திருப்பி அனுப்பிடலாம். திருப்பி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் திரும்பி வந்துடும். அப்படி ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்குது. ஃப்ரீ லுக்கப் பீரியட்னு ஒன்று இருக்குது. அது கிளைம் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லி உடனே திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ப்ரீமியம். ஸோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் அந்த தனியார் கம்பெனி சொல்லுமா மக்கள்? கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. 2 லட்ச ரூபா ஆக்சிடென்ட் நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா மேனேஜர்கிட்ட போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா போதும். 20 ரூபா தான் பிடிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா தான். ஆனால் ஆக்சிடென்ட்டில் நமக்கு இறந்து போயிட்டால் 2 லட்ச ரூபா நம்ம குடும்பத்துக்கு போகும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு 2 லட்ச ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஒரு குடும்பத்துக்கு வந்து திடீர்னு ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் ஒரு 2 லட்ச ரூபா வரும். நீங்கள் ஆட்டோ ரெனியூவல் தான் அதெல்லாம். நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா வருஷம் 20 ரூபா பிடிச்சிட்டு வரும். எல்லா பேங்க்லையும் எல்லா பேங்க்லையும் அந்த அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னென்னா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பாலிசி கொடுக்குறது இல்லை. உங்களுக்கு ஒரு கிளைம் போடுறீங்க, உங்களுக்கு கிளைம் கிடைக்கலன்னா உடனடியாக அந்த கம்பெனியோட கிரீவன்ஸ் செல்லுக்கு நீங்கள் உடனடியாக எழுதலாம். 30 நாட்களும் அவங்க ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கு அடுத்தது குறை தீர்க்கும் மையம்னு ஒன்று இருக்குது, ஆம்பர்ட்ஸ்மேன் சொல்லிட்டு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் எஸ்ஐடி காலேஜ் பக்கத்தில் இன்சூரன்ஸ் ஆம்பர்ட்ஸ்மேன் ஆஃபீஸ் இருக்குது. மவுண்ட் ரோட்லேயே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில், தேனாம்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே போய் உங்களோட கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதுவாங்க, ஏன் கிளைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 30 நாளுக்குள்ளே அவங்க வந்து பேப்பர் சப்மிட் பண்ணணும். இது வந்து பண்ணும்போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து வைப்பாங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குறாங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை. அப்போ அந்த 1 கோடி ரூபா எக்யூப்மெண்ட்டை வாங்கி சும்மா வச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்காக சில டெஸ்ட்டை எழுதுறாங்க. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், விட்டமின் சிக்கான டெஸ்ட்டை எழுதிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் அந்த டாக்டர் கூட வந்து டாக்டர் ஆடி போயிட்டார். என்னோட சர்வீஸில் விட்டமின் சிக்கு வந்து தனியாக ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன். 2,500 ரூபா அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. சார் வணக்கம், நலமா இருக்கீங்களா சார்? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா, சூப்பர் சார். சார் கண்டினியூஸாக வைக்கக்கூடிய ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்னு போயிட்டா இன்சூரன்ஸ் கம்பெனி என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கண்டினியூஸாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உண்மையிலே வந்து இந்த தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கா? நீங்கள் மருத்துவ காப்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2001க்கு பிறகு சூழல் வேறு. 1985 மருத்துவ காப்பீடு அறிமுகப்படுத்துகிறாங்க இந்தியாவில். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி மருத்துவ காப்பீடில் இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் கவர் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 57 கோடி பேர் கவர் ஆகிருக்காங்க. இதில் அரசு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு இருக்குது, கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு வேறு திட்டங்கள் வந்து இப்போ ஆயுஷ்மான் பாரத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போல திட்டங்களை 26 கோடி பேர். ஆயுஷ்மான் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 சப்சியூமாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கவர் பண்ணியிருக்காங்க இந்த சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் மட்டும். தமிழ்நாட்டில் அதிகமான நம்பர், மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் அதிகமான நம்பர் உங்களுக்கு. அவங்க கொடுக்குறது வெறும் 50 லட்சம் பேர் தான். ஸோ அதுக்கான நிதி தான் அவங்க கொடுப்பாங்க. இவங்க 2 கோடி பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கவர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் திட்டத்தோட இது. அப்போ 26 கோடி பேர் அரசு ஸ்கீம் மூலமாக உள்ளே வராங்க. ஒரு 26 கோடி பேர் வந்து குரூப் பாலிசியில் வருவாங்க. அதாவது இன்சூரன்ஸில் வந்து ஓனர் எடுத்துப்பார், எம்ப்ளாயர் எடுப்பாங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும், அவங்க எம்ப்ளாயிஸ்க்கெலாம் எடுப்பாங்க. இப்படி குரூப்பாக எடுக்கிற பாலிசிஸ் வந்து 26 கோடி பேர் இருப்பாங்க. இது கூட ஒரு 5 கோடி பேர் வந்து நேரடியாக எங்கள் ஆஃபீஸில் வந்து இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 57 கோடி பேர் ஒட்டுமொத்தமாக இன்சூரன்ஸில் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஏதோ ஒரு திட்டத்தில் கவர் ஆகிருக்காங்கன்னு பார்க்குறோம் நம்ம. இது வந்து ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ் பார்க்கும்போது என்னென்னா 2001 வரைக்கும் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மட்டும்தான் இந்தியாவில் இருந்தது. அப்போது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட கிளைம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்தது, அதிகமாக இருந்தது. இது ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த காலகட்டம்.
2001க்கு பிறகு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வர ஆரம்பிச்சது. அப்போ தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வர ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில் தான் நவீன தாராளமய கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக அமுல்படுத்த ஆரம்பித்தாங்க. காங்கிரஸ் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு நவீன தாராளமய கொள்கையை அமுல்படுத்தினாங்க. இப்போ நவீன தாராளமய கொள்கை என்ன சொல்கிறது என்றால், அரசு சுகாதாரம், கல்வி, எந்த பொது சேவையிலையும் அரசாங்கம் இருக்கக்கூடாது. அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னா தனியார்கிட்ட கொடுக்கணும். தனியார் அதில் லாபம் சம்பாதிக்கணும். இதான் நவீன தாராளமய கொள்கை. ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்துரு, பொதுத்துறைனா வித்துரு, தண்ணினா வித்துரு, பார்க்குனா கூட கட்டணம் போடு. இதெல்லாம் தான் நவீன தாராளமய கொள்கை உங்களுக்கு. அப்போ இந்த நவீன தாராளமய கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, தனியார் மையம் அதிகமாக போக ஆரம்பிக்கும் போது என்னென்னா, அரசு கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவமனைகளுக்கான செலவினங்களை குறைத்து கொண்டே வர்றாங்க. ஒரு அறிக்கை என்ன சொன்னால் 3%, கல்விக்கு 6% ஜிடிபியில் ஒதுக்க வேண்டும் சொல்லும்போது, மருத்துவத்திற்கு 3% ஒதுக்க வேண்டும், சுகாதாரத்துக்கு 3% ஒதுக்க வேண்டும் நம்ம கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லாரும் முற்போக்காளர்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் அரசாங்கம் வருஷம் அதை குறைச்சி கொண்டே வராங்க. 1% கூட இன்றைக்கி ஜிடிபியில் ஒதுக்குறது இல்லை மருத்துவத்திற்காக. அப்போது மருத்துவத்திற்காக ஒதுக்காத போது என்னாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறாங்க. தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள், இதுதான் நிறைய இது மாதிரி காளான்கள் மூலம் முளைச்சிட்டே இருக்குது உங்களுக்கு. அப்போ இவங்க வரும்போது இவங்க எதுக்காக வராங்க? லாபத்து சம்பாதிக்க தான் தனியார் மருத்துவமனைகள் வராங்க. அரசு மருத்துவமனைனா சேவை, மக்களுக்காக சேவை செய்யணும்னு பார்க்குறாங்க. தனியார் மருத்துவமனைனா லாபம். அப்போ அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகுகிறது. அந்த இடத்த யார் ஃபில்அப் பண்ணுறா? தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபில்அப் பண்ணுது அந்த இடத்த. அப்போது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருந்தபோது என்னாச்சுன்னா, மக்களுக்கு பாலிசி கொடுத்தாங்க. அதில் சிக்கல்கள் 1-2 சிக்கல்கள் வரும், பாலிசி லேட்டாக ஆகும், கிளைம்ஸில் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் மக்களை ஏமாற்றலை. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு எல்லா கிளைமும் செட்டில் பண்ணுவாங்க. அதில் இவங்களுக்கு லாபம் 2வது பட்சம் தான். பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் சேவை தான் முதல் பிரதான நோக்கமாக இருக்கும். அதில் லாபம் வந்ததுன்னா ஓகே. ஆனால் லாபம் சம்பாதிப்பதற்காக கிளைமை குறைக்கிறதுங்கிறது பொதுத்துறை இன்றைக்குமே பண்ணல, அன்றைக்கும் பண்ணல, இன்றைக்கும் பண்ணாது அது. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. நீ காலி பண்ணி கொடுத்த இடத்த தனியார் கம்பெனி, தனியார் மருத்துவமனைகள் வந்த இடத்துல அதுக்கான சர்வீஸை கொடுக்கறது பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தால் பரவாயில்ல. பொதுத்துறை நிறுவனங்களை தாண்டி தனியார் கம்பெனிகள் உள்ளே வர ஆரம்பிச்சது. மருத்துவ காப்பீடுகளுக்காகவே தனியார் கம்பெனிகள் வந்தது. ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு 8 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிகளாக இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் எதுக்காக வருது? லாபத்துக்காக வருது. அப்போ அந்த லாபத்தை ஏற்கனவே தனியார் ஹாஸ்பிட்டல், ஏற்கனவே அரசாங்கம் பரப்புலேருந்து விலகிச்சு, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வரும்போது லாபம் போகும்போது யார்கிட்ட இருந்து லாபம் வர முடியும்? லாபம் மக்கள்கிட்ட இருந்தால் வர முடியும். அரசாங்கத்திட்ட வராது, மக்கள்கிட்ட இருந்தால் லாபம் வர முடியும். அப்போ தனி மனிதர்கள்கிட்ட இருந்து லாபத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் தனியார் மருத்துவமனைகளும் செய்கிறது என்பதுதான் மருத்துவ காப்பீட்டில் அடிப்படையில் நாம் புரிஞ்சு வச்சிருக்கிற முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் வந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2000 இந்த வருடத்திற்கான ரிஜெக்ஷன் மட்டுமே 19% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 26,000 கோடி இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதை ரிஜெக்ட் பண்ண மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. அது எதனால தான் சார் நடக்குது? ஏன்னா முக்கியமான பிரச்சனையாக இதில் ரிஜெக்ஷனை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைன்னு சொன்னால் இது கவர் ஆகாதுன்றாங்க. இந்த மாதிரியான ரிஜெக்ஷன் ஏன் நடக்குது? அதாவது இப்போ நான் உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு எல்லாம் சொல்லிட்டேன் நான். ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 26,000 கோடி ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஃபேக்டர் இருக்குது அதில். ஒன்று நீங்கள் கிளைம் 1 லட்ச ரூபா கிளைம் கொடுக்குறீங்கன்னா சில நான் பேயபிள் ஐட்டம்ஸ்னு இருக்கும். சில விஷயங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சி கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு போல 80,000 கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாஸ்க்கு, க்ளவுஸு, சில பேர் சாப்பிடுவாங்க அங்கே உட்காந்துட்டு, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். டயட்லாம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் பில்லோ கவர் மாற்றுவாங்க, புது பில்லோ கவர் மாற்றுவாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒரு ரூல் வச்சுருப்பாங்க. இன்சூரன்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு அது இன்சூரன்ஸ் ரெக்கார்டுக்காக ஒரு 1000 ரூபா வாங்குவாங்க, மெடிக்கல் ரெக்கார்டுக்கு ஒரு 1000 ரூபா வாங்க. எல்லாம் அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்களோ எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டுருவாங்க உங்களுக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 10 பேர் உட்காந்து நின்றுட்டே இருக்காங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அந்த இதை வச்சுட்டு வீல் சேர் வச்சுட்டு யாராவது வந்தாங்கன்னா அந்த வீல் சேர்லேயே கூட்டு போகிறாங்க பேஷண்ட்டை. நான் சொல்கிறேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ இன்னியூமனாக இருக்குது பாருங்கள். மனிதாபிமானற்ற செயல். அங்கே காலையிலேருந்து இப்போ சாயந்தரம் வரைக்கும் 12 மணி நேரம் அந்த வண்டியை வச்சு வீல் சேர் வச்சு நிற்கணும். அப்போ அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டாங்கன்னா இதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. இது IRDA சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. அதன் மூலமாக ஒரு 15,000 கோடி ரிஜெக்ட் ஆயிருக்கு. இது போன்ற அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் சம்பந்தம் இல்லாத எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 15,000 கோடி ரிஜெக்ட் ஆயிருக்கு. இன்னும் சில விஷயங்களில் தனியார் கம்பெனிகள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இது போக ஒரு 10,000 11,000 கோடி என்பது கிளைமே ரிஜெக்ட் பண்ணுறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் வெயிட்டிங் பீரியட் நாங்கள் வச்சுருப்போம். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினா நீங்கள் பாலிசி எடுக்க வரீங்கன்னா எல்லாரும் நேர்மையாக எங்களுக்கு ஒரு பாலிசி எடுக்கணும்னு வரப்போகிறது. சில பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு அப்பண்டிசிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா ப்ரீமியத்தை கட்டிட்டு ஒரு 20,000 கிளைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு.
அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரூல்ஸில் ரெகுலேஷன்ஸில் என்ன போட்டு வச்சிருக்கோம், கண்டிஷன்ஸில் என்ன போட்டு வச்சிருக்கோம்னா முதல் 2 வருஷத்துக்கு வந்து அப்பெண்டிசிட்டிஸ் கிளைம் கிடையாது, முதல் 2 வருஷத்துக்கு கேட்ராக்ட் கிடையாது. இப்படி நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். ரூல்ஸ் நாம்ஸ் தான் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதி வச்சிருக்கோம். கையில் கொடுத்துருவோம் பேப்பரை, இதான் கண்டிஷன் சொல்லிட்டு. சில சமயம் என்ன ஆகுனா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏற்கனவே உங்களுக்கு வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கு முதல் 4 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க மாட்டோம். 4 வருஷத்துக்கு பிறகு அந்த வியாதினால் வர ட்ரீட்மெண்ட்டுக்கும் சேர்த்து கொடுப்போம். அது 4 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் சொல்லுவோம் நம்ம. இப்படி வெயிட்டிங் பீரியட் என்பது இருக்குது. சில விஷயங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கிடையாது. இப்படி சில கண்டிஷன்ஸ் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். அதனால் வர கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம், ரெப்புடியேட் பண்ணுறோம். இப்போ இது வந்து ரெப்புடேஷன் 26,000 கோடிங்கிறது போனாட்டி 22,000 கோடி, இந்த 26,000 கோடி. இது வருஷம் வரும். அது வந்து ஒரு இன்றைக்கி பேப்பரில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வந்து நிற்கிற ஒரு விஷயமா மாறி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ கொடுக்குற கிளைம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. இல்லை சார், மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் கவர் ஆகாது, 4 வருஷத்துக்கு அப்புறம் கவர் ஆகும், 2 வருஷத்துக்கு, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு காமன் மேன் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது அவன்கிட்ட சொல்லி தானே அந்த பாலிசியை நம்ம அவன்கிட்ட கொடுக்குறோம். பட் அவனுக்கே அந்த விஷயம் தெரியலன்னும் போது தானே இந்த பிரச்சனை வருது. ஸோ அதை சொல்லி நம்ம சேல் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பொது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு 3 லட்சம் ஏஜென்ட் இருக்காங்க. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், இந்த ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்ல நான் வெறும் மருத்துவ காப்பீடு மட்டும் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு தனியார் கம்பெனிக்கு ஒரு 3.5 லட்சம் ஏஜென்ட் இருக்காங்க. மருத்துவ காப்பீடு மட்டும் விற்கக்கூடிய ஆட்கள் 13 லட்சம் ஏஜென்ட் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இவங்க எல்லாம் மொத்தமாக ப்ரீமியம் 3 லட்சம் கோடி பண்ணுறோம். பொது இன்சூரன்ஸோட மொத்த ப்ரீமியம் 3 லட்சம் கோடி. அந்த 3 லட்சம் கோடியில் 33,000 கோடி தான் தனியார் அந்த ஹெல்த் அலோன் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. மருத்துவ காப்பீடு மட்டும் பண்ணக்கூடிய ஆளு 33,000, 10% தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வச்சிருக்க ஏஜென்ட் 13 லட்சம் ஏஜென்ட்டு. நாங்கள் 90% பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்க 7 லட்சம் ஏஜென்ட் வச்சுருக்கோம். அப்போ அந்த ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பல்ஷன், அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இவ்வளோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. அப்போ அவசரமாக போய் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அதில் விளக்குறது இல்லை, சம்டைம்ஸு சொல்லும் போது டீட்டெயில்ஸ் சரியாக வாங்குறது இல்லை. இப்போ நாங்கள் என்ன பொதுத்துறை பொது இன்சூரன்ஸில் என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். குறிப்பாக 45 வயசுக்கு மேலே கம்பல்சரியாக மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கிறோம். ஒரு அலுவலகத்திற்கோ ஒரு ஏஜென்ட்டையோ பார்த்து இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்கிறோம். இந்த கிளிக்கில் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து அதுவும் இப்போ நம்ம நார்மலாகவே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் வருது, கால்லையே வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, கிளைம் இதெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்கிறான், ஓகே சொல்லிடுறாங்க. மந்த்லி இவங்களுக்கு வேலையே இல்லது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஆமாம், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாலிசி நமக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே நமக்கு உட்கார்ந்த இடத்துல வரணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. மக்களுக்கு அந்த ஒரு மனநிலை வந்துருக்குல்ல, இன்றைக்கி எல்லாமே கிளிக்கில் வரணும், எல்லாமே ஃபோனில் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ டெய்லி ஃபோன் பண்ணி நான் கேலக்ஸிலேருந்து பேசுகிறேன், ஸ்டார் ஹெல்த்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஒரு ஈர்க்கப்படுகிறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அப்போ அது என்னன்னா, நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது இல்லை, எல்லாமே ஓரலாகவே எல்லாமே கேட்டு வாங்கிக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கே என்ன ஃபில்அப் பண்ணுறீங்க நமக்கு தெரியாது. பாலிசி நம்ம கையில் வந்துடும். பாலிசி நம்மளும் படிக்க மாட்டோம். பாலிசினா வெறும் முதல் பேஜில் இருக்கிற பாலிசியில் உங்கள் பேர் இருக்கும், உங்கள் ஊர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், குடும்பத்தில் யாராவது கவர் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கும், எவ்வளோ சம் இன்சூர்னு இருக்கும். ஆனால் 2வது பேஜ் 3வது பேஜ் 4வது பேஜ்லாம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு வியாதிக்கும் என்ன ப்ராப்ளமு, எந்த ஹாஸ்பிட்டலில் போகலாம், எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கிடையாது, மூக்கை வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணுறீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் கிடையாது, டென்டல் கிடையாது. இப்படி எதெல்லாம் கிடையாது, எதெல்லாம் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்றோம் பாலிசிஸில். அப்போ நமக்கு இருக்கிற அவசரத்தில் அதையும் பார்க்காம பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலிசியை வாங்கி வச்சுட்டு கிளைம் அப்போ தான் அந்த பாலிசி தேடுவாங்க. தேடிட்டு நம்பர் மட்டும் வச்சுட்டு கிளைம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணும்போது, இல்லை பாலிசி எதுவுமே கொடுக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அதனால் கிளைண்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து நேரடியாக வந்து பாலிசி எடுங்க, இல்லை ஒரு ஏஜென்ட் மூலமாக பாலிசி எடுங்க. கிளிக் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் முதல்ல ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவீங்க. அப்போ சில கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு உடல்நலம் சரியாக இருக்கிறதா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செக்கப் போனீங்க, கடைசியாக அந்த டாக்டரை பார்த்தீங்க, என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னு கேள்வி கேட்போம். நீங்கள் அதுக்கெல்லாம் உண்மையான பதிலை கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்கள் என்ன வியாதி இருந்தாலும் 4 வருஷத்துக்கு வச்சு உங்களுக்கு கவர் ஆகிடும். நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று மறைச்சி கொடுத்து அனுப்பிச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்போது நம்ம உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தில் போய் அட்மிட் ஆகணும்னா டாக்டர் கேட்பார், எவ்வளோ நாளாக ப்ராப்ளம் இருக்குன்னா, போன வருஷம் இசிஜி எடுத்தேன் சார், அப்போ வேரியேஷன் இருந்தது, டேப்லெட் சாப்பிட்றோம், உண்மையாக தான் பேச போகிறோம் நம்ம. அப்போ அந்த பேப்பர் ரெக்கார்டு தான் அங்கே போகும் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ ப்ராப்ளமே இல்லைன்னு சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கே போகலன்னு சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ போயிருக்கியே, டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, ப்ரப்போசலை ஃபில்அப் பண்ணி பாலிசி வரும்போது எந்தெந்த நம்ம சொன்னோம் அதெல்லாம் பாலிசியில் இன்கார்பரேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாலிசியில் இன்கார்பரேட் ஆகியான்னு பார்க்கலன்னா நமக்கு பிரச்சனை வரும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தனியார் கம்பெனியில் சம்டைம்ஸ் அந்த மிஸ் செல்லிங் சொல்லுவாங்க, ஏமாற்றி விற்கிறதுங்கிறது இருக்குது. அப்படி விற்கப்படும் போது என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த பாலிசி வந்த பிறகு 1 மாதம் டைம் இருக்குது அவங்களுக்கு. அந்த பாலிசி கண்டிஷன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பாலிசி திருப்பி அனுப்பிடலாம். திருப்பி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் திரும்பி வந்துடும். அப்படி ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்குது. ஃப்ரீ லுக்கப் பீரியட்னு ஒன்று இருக்குது. அது கிளைம் பண்ணிடக்கூடாது 1 மாதத்துக்குள்ளே.
கிளைம் பண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க. கிளைம் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லி உடனே திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ப்ரீமியம். ஸோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் அந்த தனியார் கம்பெனி சொல்லுமா மக்கள்கிட்ட? கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல, கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. நீங்கள் பொதுத்துறைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் எங்களுக்கும் சொல்கிறதுக்கு டைம் இருக்காது. டீட்டெயிலாக அவங்க கேன்வாஸ் பண்ணுறவங்க சொல்லணும். ஏஜென்ட் சொல்லுவார். ஏஜென்ட் வந்து எங்களோட ஏஜென்ட் வந்து சொல்லி தான் வாங்குவார். ஏன்னா அவருக்கு நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது. கிளைம்னா நம்ம முதல்ல யாரை பேசுவோம்? ஏஜென்ட்டை தான் பேசுவோம். உங்கள்கிட்ட தானே போட்டால் பாலிசியம்பாங்க. அதனால் அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பாலிசி வாங்குவார். தனியார் ஏஜென்ட்டே தெரியாது, ஏஜென்ட்டே நம்மளுக்கு தெரியாது. ஃபோனில் பேசுவோம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் என்னென்னா இப்போ இந்த ரிஜெக்ஷனில் 26,000 கோடி ரிஜெக்ஷன் சொல்லியிருக்காங்களே, இதோட கிளைம்டு அமௌண்ட்டுக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் கிளைம் செட்டில்டும் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. புரோக்கர்ஸ் அசோசியேஷன் கம்பைல் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்களுக்கு வந்த கிளைமில் அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் கிளைம் வந்துருக்கு. 90 லட்சம் கிளைமு ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் மட்டும் 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க. பல ஆயிரம் கோடி, கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி 10,000 கோடி கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 கோடி கிளைம் ரிப்போர்ட் ஆனதில் அவங்க வந்து 9,900 கோடி செட்டில் பண்ணியிருக்காங்க. 99% கிளைம்டு அமௌண்ட்டில் செட்டில் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரபல கம்பெனி வெறும் 54% செட்டில் பண்ணுறாங்க. கிளைம்டு அமௌண்ட்டில் 54%. இப்போ இதான் நம்ம வேரியேஷன் சொல்கிறோம். நம்ம ஒரு பொதுத்துறை நிறுவனம் கிளைம் பண்ணால் 99% செட்டில் பண்ணுறாங்க. ஒரு தனியார் கம்பெனி 54% செட்டில் பண்ணுறாங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சொல்ல நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் 90 லட்சத்தில் நியூ இந்தியாவில் செட்டில் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 98% செட்டில் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தனியார் கம்பெனி 95% செட்டில் பண்ணியிருப்பாங்க. பேப்பரை க்ளோஸ் பண்ணிடுறது வேறு விஷயம். எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 எங்கே இருக்குது, 99% எங்கே இருக்குது. இந்த வேரியேஷனை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 4 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. நியூ இந்தியா, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டில் 93% செட்டில் பண்ணியிருக்காங்க. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் டாடா ஏஜ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ராயல் சுந்தரம் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இன்சூரன்ஸ், லிபர்ட்டி இருக்குது, அக்கோ இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது. இவங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டில் 80% செட்டில் பண்ணுறாங்க. அங்கே 93%, இது 80%. மருத்துவ காப்பீடை மட்டும் கொடுக்குற ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி 8 இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது. அந்த 8 கம்பெனிகள் செட்டில் பண்ணுற கிளைம்ஸ் ரேஷியோ 60%. 60, 80, 93 இருக்குன்னா பொதுத்துறை நிறுவனங்களுடைய எஃபிஷியன்சி நம்ம பார்க்குறோம். பொதுத்துறை நிறுவனம் லேட் ஆகும், ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகும், கேட்க வந்தேன், அலட்சியப்படுத்துவாங்க, டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கும். 1-2 இடத்துல என்ன உங்களுக்கு வால்யூம் 90 லட்சம். நான் சொன்ன பாருங்க, நியூ இந்தியா மட்டும் 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்ணிருக்கீங்க. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி 33 கம்பெனி இருக்கு மொத்தம். இல்ல சார், ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்காக போகும்போது டிலே ஆகும்ன்றத நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க. நியூ இந்தியா வந்து 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்றாங்க. 15,000 கோடி அவங்க ப்ரீமியம் பண்றாங்க. 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்றாங்க அவங்க ஹெல்த் போர்ட்ஃபோலியோ மட்டும். 28 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. 28, 29 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இந்த 29 இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்த்து 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்ணல. சேர்த்து 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்ணல. அப்போ நீங்கள் ப்ரெஷரை பாருங்கள். நீங்கள் நியூ இந்தியாவோட ப்ரெஷர், இதே 15,000 கோடி பண்ணக்கூடிய இன்னொரு கருத்துவ காப்பீடு அவங்களுடைய மொத்த கிளைமே 16 லட்சம் தான். பெரிய இதே 15,000 கோடி அவங்களும் ஹெல்த் போர்ட்ஃபோலியோ. ஆனால் மொத்தம் 16 லட்சம் கிளைம் தான். ஏன்னா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எடுக்கும்போதே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 90 லட்சம் கிளைமை வாங்கி 90 லட்சம் கிளைம் செட்டில் பண்ணும்போது ப்ரெஷர் இருக்க தானே செய்யும் உங்களுக்கு. இது என்னென்னா நம்மளும் புரிஞ்சிக்க வேண்டியது தான். நீங்கள் ரேஷன் கடைக்கு போனால் லேட்டாக தானே ஆகும். ரேஷன் கடையில் உங்களுக்கு மலிவாக கிடைக்குது, ரேஷன் கடையில் போயிடும். சூப்பர் மார்க்கெட்டில் போனால் நீங்களே போய் எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணும். ஆனால் ரேஷன் கடைகள் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கும் உங்களுக்கு? ரேஷன் கடை வந்து வால்மார்ட்லாம் வந்து இப்போ நான் சொன்னால் ரேஷன் கடையை மூடு தான் முதல்ல சொன்னான். வால்மார்ட் எஃப்டிஐ ரீட்டைல் 100% அளவு சொல்லும்போது அவன் வச்ச முதல் கோரிக்கை ரேஷன் கடையை மூடும் தான். ஏன்னா எல்லா இடங்களும் ரேஷன் கடை திறந்து வச்சிருந்தா நான் எப்பரா வியாபாரம் பண்ணுறதுங்கிறான். அவன் பெரிய கடைகளை கூட சொல்ல, ரேஷன் கடையை தான் டார்கெட் பண்ணான். இன்சூரன்ஸ் கம்பெனிகளை மூட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு கேம்பெயின் என்பது நடக்குது இன்னைக்கு. அதில் நம்ம பலியாகக்கூடாது. இல்லை மொத்த மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஏமாத்துறாங்க, மோசடி நடக்குது இப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்குறது தான் காரணம்னு அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக தனியார் மயமாக்குறது தான் காரணம். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் சொன்னது முதல் பார்ட் வந்து தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கிளைம் கொடுப்பதில் சுணக்கம் காட்டுறாங்க. எப்படியாவது கிளைம் ரிஜெக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. என்ன காரணம்னா லாபம் வரணும். ஏன்னா அவங்க மூலதனம் போட்டிருக்காங்க, மூலதனத்தில் லாபம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு லாபம் எடுக்கணும் தான். ஆனால் அந்த மாதிரி மக்களை ஹராஸ் பண்ணி லாபம் எடுக்கணும்னு கிடையாது. மக்களை வந்து ஏன்னா மக்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒரு நாள் டிலே அவங்களால தாங்கிக்க முடியல. கிளைம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அதை வந்து பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி லாபத்திற்காக என்றைக்குமே பண்ண போகிறதில்ல. அது யாருக்குமே அந்த நோக்கமும் கிடையாது. வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த நோக்கம் கிடையாது. லாபம் வரதுக்காக நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது நோக்கம் இருக்குது. இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டு ஹாஸ்பிட்டல் பார்ட். ரொம்ப முக்கியமான பார்ட்டு தான். நீங்கள் தனியார் மயமாக்கல் ஏன் சொல்கிறோன்னா, இதே அரசாங்கம் மருத்துவமனைகள் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் பார்க்குறோம். என்ன காரணம்னா அரசாங்க மருத்துவமனை இல்லாதனால தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நாங்கள் போய் அக்ரிமெண்ட் போடுறோம். 300 ஹாஸ்பிட்டல் சென்னையில் மட்டும் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கோம். அது பேர் பிபிஎன்னு சொல்கிறோம், ப்ரிஃபர்டு ப்ரொவைடர் நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம்.
அது என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் ஹாஸ்பிட்டலை இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, நாங்கள் ஒரு 30 சர்ஜரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது சர்ஜரி தான் மெயினாக. 30 சர்ஜரி பண்ணுறோம், ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோம், அப்புறம் வந்து நாங்கள் யூரோலஜிஸ்ட் இருக்காரு, இங்கே கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இருக்காரு, கைனக் இருக்காங்க, இப்படி எல்லா லிஸ்ட்டும் நாங்கள் வாங்கிட்டு வரோம். என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வாங்கிக்கிறோம். உதாரணத்துக்கு ஆன்ஜியோபிளாஸ்ட் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல், வடபழனியில் இருக்க ஹாஸ்பிட்டல், என்னோட நண்பர் இப்போ போன கதை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அதோட அக்ரிமெண்ட்டு 1,30,000 ஆன்ஜியோபிளாஸ்டிக்கு நாங்கள் கொடுக்குறது 1,30,000. இதே நாங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் பெட்டராக இருக்க ஹாஸ்பிட்டல்னா 1,50,000 கொடுப்போம். அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டல் 2,10,000 கொடுக்குறோம். நாங்களே கொடுக்குறோம். என்ன காரணம்னா அம்யூனிட்டிஸ் இருக்குது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, டாக்டர்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க வச்சு அவங்க கூட கேட்குறாங்க, நாங்கள் கூட அக்ரிமெண்ட் போட்டு வைக்கிறோம். இப்போ என்ன அக்ரிமெண்ட் போட்டாச்சு, ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தர் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அந்த வடபழனி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 1,30,000 தானே வாங்கணும், 2,60,000 வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்கன்னா பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க 1,30,000 தான் கொடுப்பாங்க, நீங்கள் 1,30,000 கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுக்கணும், கேஷாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க. செக்காக கொடுக்கக்கூடாது, இப்போ இதில் ஜிபே பண்ணக்கூடாது, கேஷாக கொடுங்கங்கிறாங்க. 1,30,000 கேஷ், நோ ரெசிப்ட். அப்போது எந்த ரெக்கார்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து பேஷண்ட்டை ஏமாத்துறாங்க. இது உண்மையாக நடந்து நான் சொல்கிறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்கிறேன் நான். ஒரு 83 வயது முதியவர் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போய் அட்மிட் ஆனீங்கன்னா அவருக்கு வந்து 1,30,000 பேக்கேஜ் போகிறோம், அவர்கிட்ட வாங்கணும். இவங்க 1,30,000 பில் அனுப்புகிறாங்க, பேக்கேஜில் வந்துடுது. நீங்கள் எப்படி 1,30,000 ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அது ஹாஸ்பிட்டல் தானே. நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடுறோம். நாங்கள் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அதான் சொன்னேன், 350 ஹாஸ்பிட்டலோட நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க சொல்கிற அமௌண்ட்டு நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம். அவங்க 1,50,000 சொல்லுவாங்க, நாங்கள் 1,40,000 வச்சுங்க, 30 வச்சுங்கன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் போட்டு வருவோம். அவங்க கையெழுத்து போடுறாங்க, அது கம்பெனி கையெழுத்து போட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எம்டி வந்து கையெழுத்து போட்டு அக்ரி பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே அந்த செலவு இந்த செலவுலாம் வாங்கக்கூடாது, எல்லாம் சேர்த்து பேக்கேஜ், அது பேர் 1,30,000 பேக்கேஜில் வாங்குங்கன்னு சொல்கிறோம். அப்போ இது ஹாஸ்பிட்டல் வேரி ஆகும். ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ கொடுக்க மாட்டோம், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய. இப்போ எம்ஜிஎம் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் கொஞ்சம் சொன்ன மாதிரி கூட கொடுப்போம். நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறினீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் மீறினாங்கன்னா நடவடிக்கை யார் எடுக்கணும்? இப்போ என்ன எத்திக்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு கேட்குறோம். நீ அக்ரிமெண்ட்டும் போடுவேன், அக்ரிமெண்ட்டும் மீறுவேன்னு சொன்னால் பப்ளிக் இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி 1,30,000 தான் கொடுக்குறாங்க, நம்ம வேறு 2,60,000 இந்த ட்ரீட்மெண்ட்டு நம்ம மீதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அக்ரிமெண்ட் பிரகாரம் கேஷ்லெஸ். அது பேர் நீங்கள் ₹1 கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் அதிகபட்சம் எது கொடுக்கணும்னா, அந்த மெடிக்கல் ரெக்கார்டுக்கு ஒரு ₹500 வாங்குவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ₹300 400 வாங்குவாங்க. அப்புறம் சில நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்னு இருக்கும், இந்த க்ளவுஸு மாஸ்க்கு, இதெல்லாம் ஒரு 2,000 3,000 வச்சுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 5,000 கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் 1,30,000 கேஷாக வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் செக்காக வாங்கினா கூட ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா கூட இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து அவங்க கேட்கலாம், நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் பிளாக் லிஸ்ட்டாக பண்ணுவோம். நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் கூடுதலாக பணம் வாங்கிறார்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், பப்ளிக் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் பப்ளிக் பண்ண மாட்டுறாங்க. ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னு சொன்னால், அடுத்த ரிவ்யூக்கு அந்த டாக்டர்கிட்ட தான் சார் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த டாக்டர்கிட்ட போகணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல ஒரு 2,60,000 கொடுத்தேன், 1,30,000 இன்சூரன்ஸ்லேருந்து வந்துச்சு, 1,30,000 பாக்கெட்லேருந்து கொடுத்தேங்கிறாங்கன்னா, நம்ம என்ன கேட்குறப்ப இன்சூரன்ஸோட பர்பஸ் என்ன? இன்சூரன்ஸோட பர்பஸே நீங்கள் கையிலேருந்து செலவு பண்ணக்கூடாது தான் இல்லையா? அதுக்காக அதை தான் நான் காமன் மேனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கணும் சார்? இன்சூரன்ஸ்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ நான் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன். ஆனால் அதில் 4 லட்ச ரூபாய் தான் ட்ரீட்மெண்ட் செலவே ஆகுது. ஆனால் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுது, அது இல்லை எல்லாமே நீங்கள் 2 லட்ச ரூபாய் தான் இன்சூரன்ஸில் கவர் ஆகும், 2 லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் மக்கள்? எல்லா சர்ஜரிக்குமே சென்னையில் இருக்கின்ற 350 ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கோம். எல்லா சர்ஜரிக்கும் அநேகமாக இப்போ ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்னால் வெறும் ஐ தான் பண்ண போகிறாங்க இல்லையா? ஒரு கைனக்னா வெறும் கைனக் அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க, ஓபிஜி தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்றோம் நாங்கள். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க என்னென்ன சர்ஜரிலாம் பண்ணுறாங்களோ இதெல்லாம் எங்களோட அக்ரி பண்ணுறாங்களோ. சில பேர் அக்ரி பண்ண மாட்டாங்க. சில எங்கிட்ட பெஸ்ட் டாக்டர் இருக்கார், கார்டியாலேயே வந்து சென்னையில் நம்பர் 1 டாக்டர் இருக்கார், அவர் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னால் விட்டுருவோம். நம்ம உங்கள் இஷ்டம், நீங்கள் பில் கொடுங்க, நாங்கள் கிளைம் கொடுத்துக்குறோம், என்ன கிளைம் கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன ப்ராப்ளம், பேஷண்ட் போக மாட்டாங்க அங்கே. இன்சூரன்ஸ்னால் கேஷ்லெஸ் கிடைக்காதாங்க அந்த மாதிரி கேஸுக்குலாம். அதனால் பேஷண்ட் போகிறது யோசிப்பாங்க அந்த மாதிரி கேஷ்லெஸ் இல்லாத கேஸுக்கு. அதனால் அவங்க எங்ககிட்ட மறுபடியும் வந்து அக்ரிமெண்ட் மறுபடியும் போடுவாங்க. சில ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல பெரிய டாக்டராக இருந்து எனக்கு இன்சூரன்ஸ் பேஷண்ட்டே தேவையில்லை, எனக்கு கேஷை கொடுத்துட்டு பண்ணுற பேஷண்ட் இருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இன்னமும் இருக்காங்க. அதுவும் இருக்காங்க. நாங்கள் அக்ரிமெண்ட்டே போடாத டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அக்ரிமெண்ட் போட மாட்டேன்னு சொல்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இப்போது சில மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஃபீவர் இருக்கும், டெங்கு ஃபீவர் இருக்கும், வைரல் ஃபீவர் இருக்கும். இதுக்காக போய் நீங்கள் அட்மிட் ஆனீங்கன்னா இதுக்கு நாங்கள் ஒரு ரேட் போட்டு வச்சுருக்கோம். என்ன போட்டு வச்சுருப்போம்னா, ஒரு என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. இப்போது நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோம், நாங்கள் 3 டைப் ஆஃப் ரூம்ஸை வந்து ஒத்துக்கிறோம். அங்கே போய்ட்டு 1000 ரூபாய்க்கு வந்து வார்டு, ஷேரிங் வார்டு,
இது இதுக்கு ஜென்ரல் வார்டு 2000 ரூபாய்க்கு வந்து ஷேரிங் 2 பேர் இருந்துப்பாங்க ரூமில் 3500 ரூபாய்க்கு டீலக்ஸ் வார்டுன்னு போட்டு வச்சுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதான் 3 கேட்டகரி தான் நாங்கள் அலோவ் பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வரோம். நீங்கள் யாராவது ஃபீவருக்கு அட்மிட் ஆனால் 3 கேட்டகரியில் எவ்வளோ சம் இன்சூர்டு பார்த்துங்க. ஏன்னா வந்து ரூம் ரெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ சம் இன்சூர்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு 1% தான் ரூம் ரெண்ட்டு. ஒரு நாளைக்கு 1% தான். நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 10,000 ரூபா அலவுடு. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு தான் பாலிசி தெரிவிச்சுங்க 1000 ரூபா ரூமில் தான் நீங்கள் அட்மிட் ஆக முடியும். நீங்கள் ரூம் ரெண்ட்டே 10,000 ரூபாய்க்கு எடுக்க முடியாது. ஸோ அந்த 1% கேப் வச்சுருக்கோம். அதுக்கு மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூட் ரூம்னு ஒன்று போட்டு 4500 ரூபா போடுறாங்க. நம்மக்கிட்ட சூட்டும் கேட்டகரியே கிடையாது. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது அது பாட்டு போயிட்டே இருக்குது. 1.5 வருஷம் 2 வருஷம் கிளைம் போயிட்டே இருக்குது. அப்புறம் நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா பில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் 350 ஹாஸ்பிட்டலும் நம்ம அது கிளைம் செட்டில்மெண்ட்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்லை ஓவரால் பேக்கேஜை பார்த்து மேக்ஸிமம் செட்டில் பண்ணுவோம். 4500 ரூம் போட்டு 4500 ரூமே கிடையாது உங்ககிட்ட எப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இல்லை சார் சூட் ரூம் கொடுக்குறோன்னா சூட் ரூம் எங்கிட்ட அப்ரூவலே கிடையாது. சூட் ரூம் பார்த்தா ஒன்றும் சூட் ரூம்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் ரூமே இன்சூரன்ஸ் கேட்டகரி இருந்தால் சூட்டுன்னு போட்டுக்கிறான். இப்படி நிறைய முறைகேடுகள் என்பது ஹாஸ்பிட்டல்ஸ். இல்லை இப்போ நீங்கள் அந்த இன்ஸ்பெக்ஷன் போகும்போது இப்படி உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னும் போது அதுக்கான நடவடிக்கை என்ன? நாங்கள் எங்கள் சைடில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நாங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகபட்சம் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும். அதிகபட்சம் என்ன பண்ணுவோம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்க முடியும். இதுதான் நாங்கள் பண்ண முடியும். இதுக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஒரு அரசு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். அரசு தனியார்கிட்ட ஹாஸ்பிட்டலில் விட்டாச்சு. சுகாதார பொறுப்பை கை கழுவுறாங்க. குறைந்தபட்சம் ரெகுலேட் பண்ணணும்ல. அந்த ரெகுலேஷன் கூட அரசு பண்ண மாட்டேன்னு சொன்னால் இப்போ எங்கே போகிறதுன்னு நாங்கள் கேட்குறோம். நம்ம நீங்கள் என்ன பிரச்சனை வருது? இது எந்த மாநில அரசுக்கு கீழேயா மத்திய அரசுக்கு கீழே சொல்கிறீங்களா? இது மத்திய அரசாங்கமும் வருது, மாநில அரசாங்கமும் வருது. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு ஆல் இண்டியாலையும் அந்த ஆக்ட் இருக்குது. மெடிக்கல் கவுன்சில் இருக்குது. அட்மிஷன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கெல்லாம் கொடுக்குற அப்ரூவல் கொடுக்குறாங்க. இவங்களுக்குலாம் பொறுப்பு இருக்குல்ல உங்களுக்கு. நீங்கள் மெடிக்கல் காலேஜ்லேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் அட்மிஷன் ஆனீங்கன்னா 20,000 25,000 தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷம் ஃபீஸு. அதே நீங்கள் நீட்டில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் கோட்டாவில் தனியார் கல்லூரிக்கு போனீங்கன்னா 4.5 லட்ச ரூபா ஃபீஸு. அங்கேயே மேனேஜ்மெண்ட் கோட்டா 17 லட்சம். அதே டீம்டு யூனிவர்சிட்டி 25 லட்சம் வருஷத்துக்கு ஃபீஸ். இவ்வளோ 3-4 கேட்டகரி வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து வெளியே வருகின்ற 25 லட்சம் படிச்சுட்டு வர டாக்டரு ஃபீஸ் வாங்கணும்னு தான் நினைப்பார் அவர். நீங்கள் இப்போ எங்கள் சிஸ்டம்னா ஒட்டுமொத்த சிஸ்டமே அழுகி போயிருக்கு உங்களுக்கு. அப்போ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் தப்பு, இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் சரியில்லைன்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்க முடியாது. சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்ணணும். சுகாதாரம் என்பது அரசின் கையில் இருக்க வேண்டும். இல்லை சார், இப்போ கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸே கிடைக்கல அப்படின்னும் போது தானே மக்கள் முறையிடுறாங்க. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி பிரைவேட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு அதுவும் உயிர் போகிற விஷயத்தில் அந்த டைமில் வந்து வழிகளை ஏற்படுத்துறதுன்னும் போது நம்ம மக்கள் பக்கம் தானே நின்று ஆகணும். கண்டிப்பாக மக்கள் பக்கம் தான் நிற்கிறோம். நம்ம இன்னமும் என்ன சொல்கிறோம்னா சுகாதாரம் அரசின் கையில் இருக்கணும்னு அதுதான் சொல்கிறோம். கல்வியும் சுகாதாரமும் அரசின் கையில் இருக்கணும். என்கிட்ட வாங்குற வரிக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு கல்வியும் சுகாதாரமும் நான் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு 60-65 வயசில் ஒரு கடைசி நேரத்தில் வயதான பிறகு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஓய்வூதிய பாதுகாப்பும் அரசு கொடுக்க வேண்டும் சொல்கிறோம். இந்த 3 அரசாங்கம் கொடுத்துட்டா கூட போதும் நமக்கு. வேறு எதுவும் நீ வீடு கட்டி தர வேண்டாம், எனக்கு நீ ஒன்றும் சோறு போட வேண்டாம், நான் உழைச்சி சாப்பிட்டு போகிறேன். ஆனால் இந்த 3 அரசாங்கம் கொடுக்கணும். என்கிட்ட வாங்குற வரிக்கு அது கொடுக்காத போது ஒவ்வொரு ஸ்டெட்டாக நீ தள்ளி விடும்போது அப்போ வர பிரச்சனைகளாக நம்ம பார்க்குறோம். அப்போ சிஸ்டம் என்பது ஒட்டுமொத்தமாக சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அதில் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஆனாலும் கூட லாபத்தை மனசில் வச்சு தான் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ இது ஹாஸ்பிட்டல்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இப்போ ஹாஸ்பிட்டலோட லாப நோக்கம் தான் இதில் மெயினாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதா? நிச்சயமாக. நீங்கள் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர், சார் நான் 25 லட்சம் கொடுத்து படித்தேன் சார், நான் எப்படி சார் எடுக்கிறது என் பணத்தை அப்படிங்கிற. இப்போ நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்கிற கிரீவன்ஸை சொல்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டத்துக்கான காரணம் துறையில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, இப்படி உண்மையிலே மருத்துவர் பேசியிருக்காங்களா? கண்டிப்பாக பேசியிருக்காங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பில்லு கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பொட்டி கடையாங்க வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு அண்ணாச்சி கடையில் போய் விடனா ஜிஎஸ்டிக்கு கஷ்டப்பட்டுட்டு பில்லு கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலு, ரிஜிஸ்டர்டு ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் பில்லு கொடுக்க மாட்டேன் கேஷ் கொடுன்னு சொல்கிறாங்கன்னா இது என்ன கவர்மெண்ட், என்ன நம்ம அந்த டாக்டர்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம இது ஒரு பெரிய ஒரு அழுகி போயிருக்குங்கிற சிஸ்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிற நம்ம அந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண வேண்டிய வேலையை நமக்கு இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம அப்போ இதை சரி செய்வதற்கு இதை வந்து கரெக்ட் பண்ணுவதற்கு ஓரளவு நிவாரணம் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அது பொதுத்துறை நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் கிளைம் செட்டில்மெண்ட்டில் நீங்கள் 105%, நாங்கள் 100 ரூபா ப்ரீமியம் ஆனால் 105% செட்டில் பண்ணுறோம் ஹெல்த் இன்சூரன்ஸில். இது ஒரு வருஷம் கிடையாது, 20 வருஷமாக பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸில் லாபம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்கினா 105, 110, 120 ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம். 110% எங்களோட ஐசிஆர் இன்கர்ட் கிளைம்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். அவ்வளோ 100 ரூபா வாங்கி 110 ரூபா கிளைம் கொடுக்குறோம் இந்த போர்ட்ஃபோலியோ. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 80%, இவங்க வந்து ஸ்டாண்டலோன் வந்து 65% வச்சுருக்காங்க. அப்போ இது நீங்கள் 110% மேலே எப்படி கொடுக்க முடியும்? 200% கொடுத்தீங்கன்னா
கம்பெனியை மூடுற நிலைமைக்கு வந்துடும்ல உங்களுக்கு. இவ்வளோ கண்ட்ரோலை வச்சு பண்ணி 110% நமக்கு ஆகுது உங்களுக்கு. அப்போ இது ஒரு பெரிய சிஸ்டம். இது நெக்ஸஸ் இருக்குது. இதில் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு நெக்ஸஸ் வச்சுருக்காங்க, டாக்டர்ஸ் ஒரு நெக்ஸஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீறி சர்வீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்குறோம். சார், இப்போ வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்றீங்களா, இந்த RGDAன்ற IRDA சாரி, அந்த IRDA அப்படின்றது என்னென்ன பண்ணுவாங்க சார்? இப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலையா, இல்லை அவங்களுக்கு கீழே தான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸும் வருதா? இது எந்த மினிஸ்டர் பேசணும் இதுக்காக? இப்போ மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரிலேட்டடாக நான் ஒரு கொரி இருக்கு, இல்லை நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், என்னோட அமௌண்ட் வரல இப்படின்னா என்ன பண்ணணும் சார்? ஆக்சுவலாக IRDA வந்து 2001 தான் உருவாக்கப்பட்டது. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் திறந்து விடுறதுக்காக, திறந்து விடும்போது ஒரு ரெகுலேட்டர் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்தது. நாங்கள் பல இடங்களில் சொல்வது என்னென்னா, IRDA வந்து யாருக்கு ரெகுலேட்டராக இருக்குன்னா, பொதுத்துறை நிறுவனங்களை ரெகுலேட் பண்ணுறதுல ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. சின்ன சின்ன வயலேஷன் வந்தால் கூட உடனே பாயிண்ட் அவுட் பண்ணுறது இருக்குது. ஆனால் அவங்க வந்து தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்படி ரெகுலேட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது எங்களோட குற்றச்சாட்டாக கூட IRDA மேலே இருக்குங்கிறது இருக்கேன். அப்போது இந்த ரெகுலேட்டர் IRDA வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ரெகுலேட் பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் கம்பெனி ரெகுலேட் பண்ண முடியும். கிரீவன்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எங்கே இப்போ உங்களுக்கு ஒரு கிளைம் போடுறீங்க, உங்களுக்கு கிளைம் கிடைக்கலன்னா உடனடியாக அந்த கம்பெனியோடைய கிரீவன்ஸ் செல்லுக்கு நீங்கள் உடனடியாக எழுதலாம். 30 நாட்களும் அவங்க ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கு அடுத்தது குறை தீர்க்கும் மையம்னு ஒன்று இருக்குது, ஆம்பர்ட்ஸ்மேன் சொல்லிட்டு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் SIT காலேஜ் பக்கத்தில் இன்சூரன்ஸ் ஆம்பர்ட்ஸ்மேன் ஆஃபீஸ் இருக்குது, மவுண்ட் ரோட்லேயே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில், தேனாம்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே போய் உங்களோட கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதுவாங்க, ஏன் கிளைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 30 நாளுக்குள்ளே அவங்க வந்து பேப்பர் சப்மிட் பண்ணணும். இது வந்து பண்ணும்போது நிறைய கிளைம் செட்டில் ஆயிருக்கு, மக்களுக்கு சாதகமாக செட்டில் ஆயிருக்கு இந்த கிளைம்லாம் வரும்போது. ஸோ இது ஒரு மெக்கானிசம், கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் என்பது இருக்குது. ஒன்று கம்பெனிலே வச்சுருப்பாங்க, அதையும் தாண்டி பொதுவாக ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லா கம்பெனியும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆம்பர்ட்ஸ்மேன் என்பது இருக்குது. இது மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அடுத்து வந்து இப்போ அவங்க பண்ணும்போது மக்களுக்கு சாதகமான பேமெண்ட் கொடுக்கறது மருத்துவமனை தரப்புலன்னு சொல்லுவாங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனில தான் கம்ப்ளைண்ட் வரும். அதாவது IRDA வந்து ஆம்பர்ட்ஸ்மேன், இன்சூரன்ஸ் ஆம்பர்ட்ஸ்மேன் தான். ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் மெக்கானிசம் இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு எழுதலாம். ஆமாம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு எழுதலாம். எழுதி அவங்க வந்து கூப்பிட்டு பேசி, இப்போ எங்களோட நண்பர்கள் சில பேர் அது மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் சரியில்லை, கிளைம் கூட வாங்கிட்டாங்க, அமௌண்ட் கூட வாங்கிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூப்பிட்டு விசாரித்து அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. 6 மாதம் ஆச்சு, இன்னும் இஷ்யூ முடிக்காமல் இருக்குது அவங்களுக்கு. அது சிஸ்டம், ஒரு சிஸ்டம் இருக்குது. பட் அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம் நம்ம. இது வந்து IRDA வந்து DFS கீழே வரும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வரும். அது ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான லைசன்ஸ் கொடுக்கறதுலேருந்து, ஹாஸ்பிட்டல்ஸை கண்காணிக்கிறதுலேருந்து ஒரு முக்கியமான பங்கு அவங்க ஆடணும். இப்போ என்ன பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா, நமக்கு சென்னையில் வந்து நான் சொன்ன 350 ஹாஸ்பிட்டல் எம்பானல் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு 350 ஹாஸ்பிட்டல்லையும் கம்ப்யூட்டரைஸ்டு பில் இருக்கும், பில்லு பக்காவாக இருக்கும். இதெல்லாம் அதில் வந்து இந்த பில்லு கொடுக்காம காசு வாங்கிட்டு பில்லு கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் பில்லு கொடுக்குற பில்லை பக்காவாக கொடுப்பாங்க. நீங்கள் வட மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா பில்லே இருக்காது. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கையில் எழுதி தருவாங்க, உங்களுக்கு கையில் எழுதி தருவாங்க, கம்ப்யூட்டரைஸ்லாம் இருக்காது, எந்த ரெக்கார்டும் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் கூட பில்லு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, 1.5 லட்சத்துக்கு. அது என்னென்னா, உங்களுக்கு பணமாக இப்போ கேஷாக வாங்கிட்டு ரொக்கமாக வாங்கிட்டு பில்லு கொடுக்காம போகிறது ஒரு பார்ட்டு. ஒரு பார்ட் வந்து அதாவது மொத்தம் 2,60,000 எங்களோட பேக்கேஜ் அமௌண்ட்டுக்கு பில்லை கொடுத்துருவாங்க. பக்காவாக அவங்க ஹாஸ்பிட்டலோட நேமோட பில்லு வந்துடும். இன்னொரு 1,30,000 பில்லே கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம ஊர்லேயே நடக்குது. இது வட மாநிலங்களில் போனீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஹாஸ்பிட்டல் வந்து 1,30,000 கூட பில் எப்படி வரும்னா, நம்ம பந்தர் ஸ்ட்ரீட்டில் வவுச்சர் புக் விற்பாங்கல்ல, ரெசிட் புக் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெசிட்டும் வவுச்சரும் தான் எங்களுக்கு வரும். வட மாநிலம் இன்றைக்கும் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ அட்வான்ஸ்டு, இவ்வளோ டெக்னாலஜி நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கும் அவங்க அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் 2047க்குள்ளே இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நீங்கள் கேஷ்லெஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்ததுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்த முடியாமல் போகும். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சூஸியாக இருப்பாங்க. இப்போவே என்ன தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனினா கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எனக்கு வேண்டாம்பாங்க. இப்போ அரசாங்கம் கொடுக்குற இன்னொரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று இருக்குது, பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனான்னு சொல்லிட்டு. 2 லட்ச ரூபா ஆக்சிடென்ட். நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா மேனேஜர்கிட்ட போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா போதும், 20 ரூபா தான் பிடிப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா தான். ஆனால் ஆக்சிடென்ட்டில் நமக்கு இறந்து போயிட்டால் 2 லட்ச ரூபா நம்ம குடும்பத்துக்கு போகும். இது யார் கொடுக்குறாங்க? ஒரு சப்சிடைஸ் பாலிசி. இதில் வந்து எங்களுக்கு நட்டம் ஜாஸ்தி. நாங்கள் 100 ரூபா வாங்கினா 250 ரூபா கிளைம் கொடுக்குறோம். இதில் ஒரு பர்சன்டேஜ் 250% கிளைம்ஸ் போகுது. அப்போ இது யார் கொடுக்குறாங்கன்னா, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறது இல்லை. 92% பாலிசி பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பாலிசி இருக்குன்றதே நீங்கள் சொல்லி தான் தெரியும். இது ரொம்ப முக்கியமான பாலிசி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி பேர் இந்த பாலிசி எடுத்திருக்காங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருமே எடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு 2 லட்ச ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு.
ஒரு குடும்பத்துக்கு வந்து திடீர்னு ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் ஒரு 2 லட்ச ரூபா இருப்பது. ஒரு எஃப்ஐஆர், ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கண்டிப்பாக இறந்து போனால், ஆக்சிடென்ட்ல இருந்து போனால் கொடுப்பாங்க. அதை எடுத்து போய் கொடுத்தா உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். இது ஒரு பாலிசி. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு வச்சிருந்தோம். போட்டு வச்சிருக்கணும். 20 ரூபா தான். நீங்க ஆட்டோ ரெனியூவல் தான் அதெல்லாம். நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா வருஷம் 20 ரூபா பிடிச்சிட்டு எல்லா பேங்க்லயும் சார்? எல்லா பேங்க்லயும் அந்த அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா என்னன்னா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பாலிசி கொடுக்கறது இல்லை. வெறும் பொதுத்துறை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நஷ்டமா இருக்க பாலிசிங்கிறதுனால. அப்போ இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 ஐஆர்டிஏ கொண்டு வரோம். எல்லாருக்கும் சுதந்திரம் அடைந்த 100 ஆண்டுகளில் எல்லாருடைய பாக்கெட்லையும் இன்சூரன்ஸ் வரணும்னா யார் அதில் இன்சூரன்ஸ் பண்ண போகிறாங்கிற கேள்வி வருது. சாதாரண குப்பனும் சுப்பனும் யார் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து 100% அந்நிய நேரடி மூலதனம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போது சிட்டி பேங்க் இருந்தது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருந்தது. உங்களுக்கு என்றைக்கா போயிருக்கீங்களா பேங்க் ஆஃப் அமெரிக்கா? உள்ளே போயிருக்கீங்களா நீங்கள்? நாங்களே போனதில்லை, எங்களோட பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கூட போனது கிடையாது. பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு போனதில்லை. சிட்டி யூனியன் பேங்க்னா போகிறது, சிட்டி பேங்க்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா போக மாட்டாங்க. அப்போ தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 100% அந்நிய நேரடி மூலதனத்தை வருகின்ற மிகப்பெரிய நிறுவனம் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பாலிசி கொடுப்பாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா க்ரீமி லேயர் எடுத்து பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய பெரிய கார்பரேட் எஃப்டிஐ, அதாவது அந்நிய மல்டிநேஷனல் கம்பெனியும் கொடுக்க போகிறாங்க. பெரிய லாபம் வருகின்ற பிஸ்னஸ்லாம் நீ வச்சுக்கோ, நட்டவரம் பிஸ்னஸ்லாம் பொதுத்துறை வச்சுக்கோன்னு சொன்னால் எப்படி சப்சிடிஸ் பேலன்ஸ் பண்ண முடியும்னு கேட்குறோம். கிராஸ் சப்சிடி ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளே கேள்வி கேட்டிருக்கோம் சார், இதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? யாராவது அரசிட்ட முறையிடுற அளவுக்காவது கொண்டு போயிருக்காங்களா? தொடர்ச்சியான ஏக்கர் நடத்திட்டே இருக்கோம். நாங்கள் ஏக்கர் நடத்திட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் நாங்கள் பண்ணுறோம், வீடுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம். எப்போதும் தீ பிடிக்கும், எப்போதும் ஃப்ளட் வரும் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளட் வந்தால் பெரிய விஷயம். அதில் கொஞ்சம் லாபம் வருது. அந்த லாபத்தை எடுத்து போய் தான் நான் அந்த 120% மெடிக்ளைமில் கிளைம் எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்லைங்கிறேன். இந்த ஆக்சிடென்ட் பாலிசியில் எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்லன்னு கொடுக்குறேன். இந்த லாபத்தை எடுத்து இங்கே போடுறேன். இப்போ ஃபயர் இன்சூரன்ஸ் முழுக்க நீ பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி கொடுத்துட்டு வெறும் என்ன இதை பண்ணுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி சஸ்டெயின் ஆகும் உங்களுக்கு? பாராளுமன்றத்தில் சமீபத்தில் ஒரு முக்கியமான கொஸ்டின் அவரில் அவர் ரைஸ் பண்ணார். ரைஸ் பண்ணது ஒன்றும் இடதுசாரிகள் எம்பிக்களோ இல்லாட்டி திமுகவோ அண்ணா திமுகவோ சேர்ந்த எதிர்கட்சி எம்பிக்கள் ரைஸ் பண்ணலை. ஆளும் கட்சியில் இருக்கின்ற தேஜஸ்வி சூர்யா, பெங்களூர் சவுத்துடைய எம்பி, அவர் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. 2 நிமிஷம் தான் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட கிளைம் செட்டில்மெண்ட் மிக மோசமாக இருக்கிறது. 15 ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எடுத்திங்கன்னா அதில் 10 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட கிளைம் செட்டில்மெண்ட்டு அந்த கிளைம்டு அமௌண்ட்டில் 75% கூட செட்டில் பண்ணல. ஒரு 3-4 கம்பெனிகள் வந்து 60% கூட செட்டில் பண்ணல. சில கம்பெனிகள் 50% கூட செட்டில் பண்ணல. கிளைம்டு அமௌண்ட்டில் இவ்வளோ குறைவாக செட்டில் பண்ணுறாங்கன்னா மிடில் கிளாஸும் சாமானிய மக்களும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தயவு செய்து நீங்கள் கண்காணிங்க இதெல்லாம், இல்லைன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபியை சேர்ந்த எம்பி தன்னுடைய கட்சியை சேர்ந்த நிதியமைச்சரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்போது எல்லாருக்கும், ஏன்னா என்னதான் இருந்தாலும் நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு ஓட்டுக்கு மக்கள் கிட்ட தானே போனோம். இப்போ கான்ஸ்டிடுவன்சிக்கு போகும்போது அந்த பிரச்சனை வரும் இல்லை? இப்போ அவங்க ரைஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இதிலிருந்து அரசாங்கம் வந்து ஒரு க்ளூ எடுத்துட்டு நடவடிக்கைக்கு போக வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே அரசு, தனியார், அதெல்லாம் பற்றி பேசணும். இப்போ காமன் மேனுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்களா, இப்போ இருக்கிறத வச்சு அவன் எப்படி உஷாராக இருந்துக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது கடமையாக இருக்குது. இப்போ காமன் மேனுக்கு சொல்ல வேண்டியது என்னவா இருக்குது சார்? அதாவது காமன் மேன் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல பேசிக்காவே இப்போ அதில் இப்போ இன்சூரன்ஸ்லேயே நிறைய சந்தேகம் வருது. இப்போ ஆயுள் காப்பீடுன்னு இருக்குது, இப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கொண்டு வரோம். இந்த ஃபார்மேட் எப்படி சார்? ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுலேருந்து வருது? அதுக்கு யார் நிர்வாக பொறுப்பு? அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்? ஹாஸ்பிட்டலை எப்படி அணுகணும்? அந்த விஷயத்த சொல்லுங்க. ஆயுள் காப்பீடுங்கிறது வெறும் உயிர் சம்பந்தமான விஷயம் தான். நேச்சுரல் டெத்து, ஆக்சிடென்டல் டெத்தை கவர் பண்ணும். அதை தாண்டி அவங்க எதுவும் பண்ணுறதில்ல. பொது காப்பீடுங்கிறது உயிரை தவிர்த்து இதெல்லாம் பண்ணுறது. மெடிக்ளைம்லேருந்து, நீங்கள் வண்டியிலேருந்து, வீடுகள்லேருந்து, ஃபேக்ட்ரியிலேருந்து, ஏரோப்ளைன்லேருந்து, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கேமராவிலேருந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஸோ அது பொது காப்பீடுங்கிறது ஒரு பரந்த அளவில் அது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்பது கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 700 ப்ராடக்ட் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோம். நாய்க்கு, மாடுக்கு, ஆட்டுக்கு, மோட்டார் பம்ப் செட்டு, பயிர் காப்பீடு எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் எதை வேணால் சொல்லுங்கள். இந்தியாவில் வானத்துக்கு இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அதில் மருத்துவ காப்பீடு ஒரு பிரான்ச்சு. இப்படி நான் சொல்லிட்டு இருந்த ஒரு பிரான்ச்சில் மருத்துவ காப்பீடு ஒரு பிரான்ச்சு. நீங்கள் பாலிசி எடுக்கிறதா இருந்தால் முதல்ல வந்து பாலிசி எடுக்கும்போது பக்கத்தில் இருக்க 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது ஒன்று அணுகுங்க பாலிசி எடுத்துங்க. உங்கள் எம்ப்ளாயர் பாலிசி எடுப்பார், எங்கள் ஓனர் எடுத்து கொடுப்பார், எங்கள் முதலாளி எடுத்து கொடுக்குறாரு, இல்லை எம்ப்ளாயர் எடுத்து கொடுக்குறாருன்னு சொன்னாங்கன்னா அப்போது கண்டிஷன்ஸ் என்னென்னு கேட்டு வச்சுங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் அதை போய் நெகோஷியேட் பண்ண முடியாது. அவர் தான் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுப்பார் உங்களுக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ்னு போடுவாங்க. இப்போ நாங்கள் சில பாலிசிஸில் வந்து கோப்பேன்னு ஒன்று போடுவோம். 10% கோப்பேன்னு சொல்லுவோம். 10% கோப்பேன்னா சில ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது கோப்பேன்னு போட்டிருந்ததுன்னா 10% அந்த சம்மந்தப்பட்டவர் பேர் பண்ணணும். ஒரு 1 லட்ச ரூபா கிளைம் வருதுன்னா 90,000 தான் செட்டில் பண்ணுவோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. 10,000 இவரு செட்டில் பண்ணணும். அது என்னென்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடாது. ஒன்றும் இல்லாததுக்குலாம் சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ் கார்டு தான் இருக்கே, போய் 2 நாள் அட்மிட் ஆகிட்டு வருவோம் அப்படிலாம் நினைப்பாங்கல்ல, சில பேர் நினைப்பாங்க. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கோப்பே என்பது கொண்டு வந்தாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்திருக்காங்க.
அதே போல் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 4 பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அணுகி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இல்லை தனியார் கம்பெனியில் போய் எடுக்கிறதுனா கூட நீங்கள் எடுங்க, கண்டிஷன்ஸை முதலே பேசுகிறீங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த 2 வியாதிக்கும் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் கொடுக்க மாட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு கண்டினியூஸாக 4 வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வியாதிக்கும் வந்துடும். அப்படி ஒரு வெயிட்டிங் பீரியட் 4 வருஷம் கழிச்சு பழைய டிசீஸ்லாம் கூட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லாம் கூட கவர் ஆகிறதுக்கு பாலிசியில் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஆனால் உண்மையை பேசணும். டாக்டர்கிட்ட எப்படி உண்மையை பேசுகிறோமோ அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் உண்மையை பேசிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளும் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஒரு பாலிசி எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பிபிக்கு ஒரு கிளைம் வரும், சுகருக்கு ஒரு கிளைம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. 4 வருஷத்துக்கு வராதுங்க, மைண்ட் செட்டில் ஆகிடும். நம்ம ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டாக்டர் பொறுத்து தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் 2ஆம் பட்சம் தான் நமக்கு. எந்த டாக்டர் நல்ல டாக்டர், எந்த டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட்டுன்னு போவோம் நம்ம. அப்போ போகும்போது ஒரு நெகோசியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆகும், இன்சூரன்ஸ் கம்பெனி இவ்வளோ தான் கொடுப்பாங்க, நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் டாக்டர்ஸ் கிட்ட பேசுறது. ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் எமர்ஜென்சி மெடிக்கல் தான் நமக்கு மைண்டில் நிற்குமே தவிர பணம் நிற்காது நமக்கு. அதனால் நம்ம அட்மிட் ஆகும், ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். எடுத்துட்டு கிளைம் செட்டில்மெண்ட் அப்போ நம்ம அவசரப்படக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ ஆத்துன்னு சொல்லிட்டு முதல்ல பண்ணுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறீங்கன்னா, ஒரு கேட்ராக்டுக்காக போகிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு பில், ஒரு எஸ்டிமேட் போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த எஸ்டிமேட்டில் உங்கள் அப்ரூவ்ட் லிமிட்டு 24,000 தான் கேட்ராக்ட்டுக்கு, நீங்கள் வந்து 50,000 கேட்குறீங்க, 24,000 மேலே செட்டில் பண்ண மாட்டோம், ஆனால் 24,000 நீங்கள் கிளைம் வாங்கிக்கணும்னு சொல்லி நாங்கள் ரிப்ளை ஒன்று பண்ணுறோம். இப்போ அந்த அப்ரூவல் லெட்டர், ப்ரீ ஆத் அப்ரூவல் சொல்லுவாங்க, அந்த லெட்டர் வந்து பேஷண்ட்டு காட்டிட்டு 24,000 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வாங்கக்கூடாது. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் 24,000 தான் வரும். ஒருவேளை அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் லென்ஸ் நல்ல காஸ்ட்லி லென்ஸ் போடுங்க, நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன்னு சொன்னார்னா அது வேறு விஷயம். அது அவருக்கு தனியாக அவர் பே பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் இந்த 24,000 எங்கள் லிமிட்னா அந்த லிமிட்டை நாங்கள் சொல்லிவிடுவோம். நாங்கள் அதுக்கு மேலே அவர் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது அவரோட இஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ஃபைனல் அப்ரூவல் ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஃபைனல் அப்ரூவல் அனுப்பும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பில்லெல்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பொறுமையாக இருந்து அந்த பில்லை அனுப்பிட்டு கொஞ்சம் டாக்டரோட நெகோஷியேட் பண்ணணும். சார் 1,30,000 தான் பில்லு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் சார் இவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்குறீங்கன்னு கொஞ்சம் ஆர்கியூ பண்ணணும். இப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் வரணும், அடுத்த ரிவ்யூக்கு வரணும், நமக்கு மைண்டில் ஓடிச்சுன்னா கஷ்டம்தான். இது நம்ம பேஷண்ட் நிலைமையில் நான் இருந்து பார்த்தேன்னா எனக்கும் தெரியும். நானும் ஒரு பேஷண்ட்டாக போகும்போது அந்த டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா அந்த டாக்டர் ரிவ்யூக்கு வரும்போது எப்படி ட்ரீட் பண்ணுவார், நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து இன்னொரு டாக்டர் நோக்கி போகணும், அந்த டாக்டர் சரி இருப்பாரா, இதெல்லாம் பிரச்சனை இருக்குல்ல உங்களுக்கு. ஆனாலும் வேறு வழி கிடையாது உங்களுக்கு. நீங்கள் இல்லாட்டி என்னன்னா, நான் சொன்ன கேஸில் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வடபழனியில் ஹாஸ்பிட்டல் நடந்த கேஸு 2,60,000, 1,30,000 தான் அலௌடு. ஒரு 2-3 நாள் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 1,30,000 எக்ஸ்ட்ரா கேஷ் வாங்குறாங்கன்னா இது கொள்ளை தானே, இது ஹாஸ்பிட்டல் அடிக்கிற கொள்ளை தானே இது. இது ஒரு எந்த எத்திக்ஸும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் அதில் பங்களிக்கூடாது. நம்ம அதுக்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா மாதிரியான விஷயங்களும் இருக்குதா இதில்? அதாவது நெக்ஸஸ் இருக்குது நான் சொன்னது, மாஃபியா இருக்குதுன்னு நான் சொன்னது என்னென்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து வைப்பாங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குறாங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை. அப்போ அந்த 1 கோடி ரூபா எக்யூப்மெண்ட்டை வாங்கி சும்மா வச்சுருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்காக சில டெஸ்ட்டை எழுதுறாங்க. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், விட்டமின் சிக்கான டெஸ்ட்டை எழுதிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் அந்த டாக்டர் கூட வந்து டாக்டர் ஆடி போயிட்டார். என்னோட சர்வீஸில் விட்டமின் சிக்கு வந்து தனியாக ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. 2,500 அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இப்படி ஒரு டெஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது இருக்குங்கிறார். அது தேவையே இல்லை அப்படிங்கிறாரு அவர். ஆனால் அவங்க எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணணும். அவங்ககிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஸ்கேன் பண்ணி ஆகணும். அவங்ககிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, எக்ஸ்ரே எடுத்தாகணும். இல்லை சார், ஒரு மருத்துவர் இதை வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம இப்படி நம்ம சொல்ல முடியாது. பேஷண்ட்டுக்கு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு போகும்போது என்ன டெஸ்ட் எழுதி சொல்கிறாரோ அதை எழுதணும். அதுதான் சொன்னேன், இந்த எத்திக்ஸ் இல்லாமல் மாஃபியாவோ நெக்ஸஸோ இருக்கிறதுங்கிறது ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் தான் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் கிட்ட தான் சொல்கிறேன். அந்த எத்திக்ஸ் வரணும்னு பேசுகிறோம். நம்ம ரொம்ப கஷ்டம், முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா உயிரை காக்கிற நோபல் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. காசு வாங்கிக்கோ, உங்களோட ப்ரொஃபஷனல் ஃபீஸ் 50,000 1 லட்சம் கூட போட்டு வாங்கிக்கிங்க, அது ஒரு விஷயம். ஆனால் எத்திக்கோட நீங்கள் பிஹேவ் நீங்கள் சொன்னீங்களா வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி, இந்த மாதிரி வேற ஏதாவது கேசஸ் வேகமாக 350 ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு 250 ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதுன்னு இருக்கும். உங்களுக்கு கேஷாக வாங்கினாலும் நமக்கு தெரியாது, செக்காக வாங்குவாங்க, மேபி ஜிபேயில் வாங்குவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க வெளியில் போயிட்டு. நீங்கள் வந்து ஒரு 10,000 சிடி ஸ்கேன் எடுத்தால் 10,000 வாங்குவாங்க. நீங்கள் அவங்க எழுதி கொடுக்குற சென்டரில் போனால் 2,500 3,000 தான் அதுக்கு ஆக்சுவல் ரேட்டு. இப்போ 7,000 கமிஷனாக இந்த டாக்டர்கிட்ட வருது, ஃபார்மசியில் அந்த மாதிரி வருது. இப்படிலாம் பல வகையில் வந்து இந்த நெக்ஸஸ் இருக்குல்ல, இது எல்லாமே யாரை பாதிக்கிறதுனா பேஷண்ட்டு, இண்டிவிஜுவல் பாதிக்கப்படுறான். இண்டிவிஜுவலுடைய நஷ்டம் என்பது ஹாஸ்பிட்டலோட லாபம், டாக்டரோட லாபம், மிகப்பெரிய முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனத்தோட லாபமாக, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாபமாக மாறுது. யார் நட்டம் அடைகிறா? கடைசியில் இண்டிவிஜுவல், ஒரு சாதாரண ஏழைப்பாடு தான் இன்றைக்கி பாதிக்கப்படுறான்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இதில் நம்ம சொல்ல வேண்டியது, இன்சூரன்ஸ் போடும்போதே என்னென்ன கவர் ஆகும்,
என்னென்ன பேக்கேஜ் நீங்கள் போடுறீங்க அப்படின்றதுல நமக்கு தெளிவு இருக்கணும். நம்ம அதுக்காக ஒரு நாள் செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து எல்லாமே கிளிக்கில் பண்ண முடியாது. எப்படி அணுகிறது சார்? இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்சூரன்ஸ் டெஸ்க்குன்னு தனியாக இருப்பாங்களா? எவ்வளோ நேரத்துக்குள்ள ஏதாவது சொல்லணுமா? நீங்கள் இன்சூரன்ஸ் டெஸ்கில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது எலக்டிவ் ட்ரீட்மெண்ட்னா முன்னாடியே முடிவு பண்ணிட்டு போகிற ட்ரீட்மெண்ட். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் முதலே பேசிட்டு வந்துடுவீங்க, இன்னைக்கு டேட்டில் வாங்கன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் முன்னாடியே கொடுத்துருவீங்க. அங்கே இன்சூரன்ஸ் டெஸ்க்லேருந்து நேராக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் போகும்போது அப்ரூவல் ஆகிடும். ஒருவேளை எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகிறீங்க, திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்போ போய் அட்மிட் ஆகிறீங்கன்னா அப்போது ஒரு மணி நேரத்தில் அப்ரூவல் என்பது நாங்கள் கொடுத்துட்றோம். ப்ரீயாத் அப்ரூவல் கொடுக்குறோம். சில சமயங்கள் 2 மணி நேரம் ஆகலாம், லேட்டாக கூட ஆகலாம். பட் அப்ரூவல் என்பது ப்ரீயாத் அப்ரூவலுங்கிறது 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு இனிஷியல் டெபாசிட் சில ஹாஸ்பிட்டல் 5000 வாங்குவாங்க, 10000 வாங்குவாங்க, அது ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது ஜெனியூன் ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறேன், 5000 10000 ரீஃபண்ட் பண்ணுவோம். சில ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் 1 லட்சம் கட்டும்பாங்க. 1 லட்சத்துக்கும் கடைசியில் ஏதோ ஒரு கணக்கு காட்டி விட்ருவாங்க. இந்த ஐட்டம் கிடையாது சார், இது கிடையாது சார், பெட்டில் டெய்லி நாங்கள் பில்லோ கவர் மாற்றினோம், பெட்ஷீட் மாற்றினோம், அதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு ஒரு 115 ஐட்டம் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்னு வச்சுருக்கோம், அது கொடுக்க மாட்டோம் நாங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அது IRDA ரெகுலேஷன்ஸ்லேயே இருக்குது. வெப்சைட்டில் போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், நான் பேயபிள் ஐட்டம்ஸ் போட்டால் வெப்சைட்லேயே கிடைக்கும். அது அதுக்கெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு ஸ்மால் பார்ட்டு, இன்னொன்று மெடிக்கல் சம்மந்தம் இல்லாத இடத்துல நம்ம கொடுக்க முடியாதுங்கிறது IRDA சட்டத்திட்டத்தில் இருக்குது. ஓகே, இப்போ இன்னொன்று இறுதியாக சார், இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும்? ஏன் அந்த இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எதுவாக இருக்குது? உங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறோம் நாங்கள். நீங்கள் வந்து மருத்துவமனைகளே இல்லாமல் போயிட்டுருக்கு. தனியார் மருத்துவமனைகள் தான் இன்றைக்கி ஒரே ஸ்டேவாக வந்து வருது. அரசு மருத்துவமனைக்கு இன்றைக்கி எந்த அரசியல்வாதி போகிறாரு நீங்கள் போய் பாருங்கள். மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கூட எடுத்துங்க, 2-3 கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான் எப்போவுமே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். இடதுசாரிகள் தலைவர்கள் போய் அட்மிட் ஆகிறாங்க. உங்களுக்கு மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அப்போது அரசியல்வாதி போகும்போது மக்களுக்கும் நம்பிக்கை போகுது, அரசு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ தனியார் மருத்துவமனை நோக்கி அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ தள்ளப்படும் போது உங்களால் 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்க முடியுமாங்கிற கேள்வி என்பது வருது. அப்போது நம்ம கையில் இருக்க சேவிங்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பெருசாக வருமானம் வருது உங்களுக்கு? சாமானிய மக்களுக்கு ஒன்றும் பெரிய வருமானம்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ இல்லை வந்து ஒரு பொதுத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு ஆர்கனைஸ் செக்டாரில் பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு இருக்குது, ஓரளவு சம்பளம் இருக்குது, சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா, வருஷம் மெடிக்கல் பில்லுனால 3-5% மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே தள்ளப்படுறாங்க. மெடிக்கல் பில்லுனால இந்த மாதிரி அவங்களோட சேவிங்ஸு, அவங்களோட எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணிடுறாங்க இன்சூரன்ஸ் இல்லாதனால. அதனால் வறுமை கோட்டு கீழே தள்ளப்படுறாங்கன்னு அரசு புள்ளிவரங்களே சொல்லுது உங்களுக்கு. இப்போ இந்த சூழலில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து தான் ஆகணுங்கிற கம்பல்ஷனில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ அப்போ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்குது நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் இப்போ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த காலேஜில் போய் அட்மிட் ஆவீங்க? இன்ஜினியரிங் காலேஜ்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல, அதோட அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா 530 இன்ஜினியரிங் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் தானே போய் செட் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் மக்களோட நிலைமையாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுன்னு வேணும்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் அட்மிட் ஆகணும். அட்மிட் ஆகும்போது நம்ம கையில் பாஸ் இருக்காது. அப்போ அதுக்காக நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்க மாட்டோம், ஹெல்த்துக்காக சேர்த்துலாம் வைக்க மாட்டோம். அப்போ நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டா நமக்கு அதில் சேஃப்டி நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு 5000 10,000 நீங்கள் செலவு பண்ணால் கூட, ஒரு பாலிசி எடுத்திங்கன்னா 10,000 செலவு பண்ணி 20,000 கூட செலவு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 லட்ச ரூபா செலவு பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 20 வருஷத்தில் எப்போ 4 லட்ச ரூபா வந்தாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. 20 வருஷம் வெயிட் பண்ணி கொடுக்குறது கிடையாது. முதல் வருஷம் வந்தாலும் கொடுக்க போகிறாங்க, 20வது வருஷம் வந்தாலும் கொடுக்க போகிறாங்க. அதனால் இது ஒரு இன்சூரன்ஸ் என்பது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு செலவாக பார்க்கக்கூடாது, அது ஒரு அத்தியாவசிய தேவையாக பார்க்குறோம். எப்படி நம்மளுக்கு சாப்பாடு முக்கியமோ, இன்றைக்கி எப்படி நமக்கு வீடு முக்கியமோ, ட்ரெஸ்ஸு முக்கியமோ, அப்படி இன்சூரன்ஸும் ஒரு முக்கியமாக போயிடுச்சு. ஃப்ளட்டெல்லாம் வருது, நம்ம பார்க்குறோம். நம்ம பெரிய பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்க, 50 லட்சம் 60 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வீடை கட்டுறாங்க, வேலைச்சேரியில் மற்ற இடங்கள்லாம். ஆனால் ஒரு ஃப்ளட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது. ஆனால் அந்த 50 லட்சம் வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும்னு நினைப்பீங்க? 1000 ரூபா வருஷத்துக்கு கட்டினா போதும், வெறும் 1000 ரூபா கட்டினா போதும் வருஷத்துக்கு. ஆனால் நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால என்ன பண்ணுவோம், 50 லட்சத்துக்கு வீடை கட்டுவோம், 1000 ரூபா வருஷத்துக்கு ப்ரீமியத்தை கட்ட மாட்டோம், மொத்தமாக 50 லட்சம் அடிச்சுன்னு போதும். அப்போ இந்த அவேர்னஸ் உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணது.